திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 8வது செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா, ஒளியின் நிறைவும் பகலும் நீரே. இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே, ஒளியின் உள் நின்ற சுடரே. வானம் வெளுத்தது, நாளும் விடிந்தது, கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம். விடிவெள்ளி எழவே பகல் வந்தது போல் அடி இருள் அகல்க, ஒளி பிறந்திடுக. தூயவர் நீர் எம் வேண்டல் கேட்பீர், தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக உம் திருமுன் நிற்போம். எரியும் கோபமும் புகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே. திடமுள மனமும் கற்புல உடலும் வடுவிழா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய் தருவீர். நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரை உமக்கே புகழ் சாட்டிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். பேரன்பையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரை உமக்கே நான் புகழ் சாட்டிடுவேன், மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அன்னவர் என்னுடன் சேரார். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயல்களை நான் பொறுத்து கொள்ளேன். நம்பிக்கை உரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் இருக்கும் பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். தீங்கு இழைப்போரை ஆண்டவரின் நகரில் நின்று நான் ஒழிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை உமக்கே புகழ் சாட்டிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதி உள்ளவர். உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை.
உம் வழிகள் செவ்வையானவை, உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீதும் எங்கள் மூதாதையரின் திருநகரான எருசலேம் மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டு இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர். உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்கள் எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரே, மனிதரை பற்றி நீ அக்கறை கொள்ள அவர்கள் யார்? மானிடரை நீ கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆண்டவரே, உன் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும். மலைகளை தொடும், அவை புகை கக்கும். மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடையும். உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடையும். வானி நின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தரலும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது: ஒழிக, நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே. அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும், ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும்.
காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்விக்கொள்ளட்டும். கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும். பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும். அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக. ஆண்டின் நாள் கணக்கினின்று அது அகற்றப்படுவதாக. திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக. அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும். மகிழ்ச்சியொலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும். பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும். அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும். அது விடியலொளிக்கு காத்திருக்க அதுவும் இல்லாமற் போகட்டும். அது வைகரையின் கண்விழிப்பை காணாதிருக்கட்டும். ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே. என் கண்களினின்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே. கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பால் உண்ண முலைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாயிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர். களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர். ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர். சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர். அடிமை தம் ஆண்டான் பிடியில் இரான். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன்? உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன்? சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள். அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்தபாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன்? எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று. வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. திகிலுற்றது எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆண்டவரே, நான் யாராக இருப்பினும் உம் பரிசோதனைக்கு உள்ளாகி இருக்கின்றேன். ஆயரான புனித அகுஸ்தினார் எழுதிய பாவ அறிக்கைகள். ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர். நான் உம்மை அறிந்து கொள்வேனாக. நான் அறியப்படுவது போல் உம்மை நான் அறிந்து கொள்வேனாக. என் ஆன்மாவின் பலம் நீரே. அதில் நீர் நுழைந்து உம் இருப்பிடத்திற்கு ஏற்றதாக அதை மாற்றும். கரைப்படியாத மாசற்ற உடைமையாக அதனை மாற்றும். இதுவே என் நம்பிக்கை. இதன் பொருட்டே நான் பேசுகின்றேன். நான் சரியாக அகமகிழும்போது இந்த நம்பிக்கையில்தான் நான் அகமகிழ்கின்றேன். இவ்வாழ்க்கையின் இதர காரியங்களை பொறுத்தவரை எவ்வளவு குறைவாக கண்ணீருக்கு அவை தகுதி பெறுகின்றனவோ அவ்வளவு அதிகமாக அவற்றிற்காக புலம்புவார்கள். எவ்வளவு அதிகமாக கண்ணீருக்கு அவை தகுதி பெறுகின்றனவோ அவ்வளவு குறைவாக மனிதர் அவற்றிற்காக துயருறுவர். ஏனெனில் இதோ நீர் உண்மையை நேசித்தீர். ஏனெனில் உண்மையானதை செய்பவன் ஒளியில் நுழைகின்றான். உமக்கு முன்பு தனியாக உம்மை புகழ்வதால் இந்த உண்மையை செய்ய நான் விளைகின்றேன். உம்மை குறித்து எழுதுவதால் எண்ணற்ற சாட்சிகளின் முன்பாக உம்மை புகழ விளைகின்றேன். ஓ ஆண்டவரே, மனிதனுடைய மனச்சான்றின் ஆழங்கள் உம் கண்கள் முன்பாக திறக்கப்பட்டுள்ளன. உம்மிடம் நான் பாவ அறிக்கை செய்ய விரும்பாது இருப்பினும் ஏதாகிலும் என்னிடத்தில் மறைந்திருக்க கூடுமா? இங்கனம் இருந்தால் என்னிடமிருந்து உம்மையை நான் மறைத்து கொள்பவன் ஆவேன். மாறாக உம்மிடமிருந்து என்னை நான் மறைத்து கொள்ள இயலாது. ஆனால் இப்போது நான் என்னையே நான் விரும்பவில்லை என்பதற்கு என் பெருமூச்சுகளே போதிய சான்றாகும். நீரே என் ஒளி, நீரே என் மகிழ்ச்சியின் ஊற்று.
நீர் நேசிக்கப்படுகின்றீர், விரும்பப்படுகின்றீர். என்னை குறித்து முற்றிலும் நான் வெட்கப்படுகின்றேன். என்னையே நான் துறந்து உம்மை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். நீர் எனக்கு உதவி செய்தால் ஒழிய உம்மையோ என்னையோ நான் திருப்திப்படுத்த முடியாது என்பதை கண்டுகொண்டேன். ஆண்டவரே, நான் யாராக இருப்பினும் உம் பரிசோதனைக்கு நான் உடன்பட்டிருக்கிறேன். உம்மிடம் நான் பாவ அறிக்கை செய்யும்போது எனக்கு உண்டாகும் ஆதாயத்தை குறித்து நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். உடலுக்குரிய வார்த்தைகளாலும் உடலுக்குரிய பேச்சினாலும் நான் பாவ அறிக்கை செய்வதில்லை. மாறாக நீர் கேட்டு புரிந்து கொள்ளும் என் ஆன்மாவின் வார்த்தைகளாலும் என் மனதின் கூக்குரலாலும் நான் பாவ அறிக்கை செய்கிறேன். நான் தீயவனாய் இருக்கும்போது உம்மிடம் நான் செய்யும் பாவ அறிக்கை என் மீது நான் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தும். மாறாக நான் நல்லவனாய் உள்ளபோது இந்த நன்மைத்தனத்தை எனக்குரியதாக நான் குறிப்பிடுவதில் இது அடங்கியிராது. ஏனெனில் ஓ ஆண்டவரே, நீரே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். ஆனால் அதற்கும் முன்பாக நீரே தீயவரை நியாயப்படுத்துகின்றீர். எனவே முன்பாக நான் அமைதியில் என் பாவ அறிக்கையை செய்கின்றேன். இருப்பினும் அமைதியில் அதை செய்வதில்லை. என் குரல் அமைதியாய் உள்ளது, என் இதயமோ கூக்குரல் இடுகின்றது. ஓ ஆண்டவரே, நீரே எனக்கு நீதிபதி. ஏனெனில் மனிதனின் உள்ளார்ந்த நிலைமையை அவனுக்குள் இருக்கும் அவனது ஆவியைத் தவிர எவரும் அறியாது இருப்பினும் மனிதனுக்குள்ளே ஏதோ ஒன்று உள்ளது, அதை அவனது ஆவியும் அறிவதில்லை. ஆனால் அவனை குறித்து உமக்கு எல்லாம் தெரியும், ஏனெனில் நீரே அவனை படைத்தீர். நானோ உம் பார்வையில் என்னையே நான் வெறுக்கின்றேன். தூசியும் சாம்பலும் தவிர நான் வேறு ஏதுமில்லை. இருப்பினும் என்னை பற்றி நான் அறியாததை உம்மை குறித்து நான் அறிந்துள்ளேன். உண்மைதான், இப்பொழுது நாம் கண்ணாடியில் காண்பதைப் போல மங்கலாகவே காண்கிறோம், முகமுகமாய் அல்ல. ஆகவே உம்மை விட்டு நான் நாடு கடத்தப்பட்டு இருக்கும் வரையிலும் உமக்கு நான் பிரசன்னமாய் இருப்பதை காட்டிலும் எனக்கு நான் பிரசன்னமாயுள்ளேன். இருப்பினும் உம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நான் அறிவேன். எந்த சோதனைகளை நான் எதிர்கொள்ள முடியும், எவற்றை நான் எதிர்கொள்ள முடியாது என்பதில் நான் நிச்சயமற்றவனாய் இருக்கின்றேன். எனினும் எனக்கு நம்பிக்கை உள்ளது, ஏனெனில் நீர் பிரமாணிக்கம் உள்ளவராக விளங்குகிறீர். எம் பொறுமையை கடந்து நாங்கள் சோதிக்கப்பட நீர் அனுமதிப்பதில்லை. மாறாக சோதனையோடு கூட அதனை எதிர்கொள்ளும் சக்தியையும் எமக்கு அளிக்கின்றீர். ஆகவே என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்பதையும் எனக்கு என்ன தெரியாது என்பதையும் நான் பாவ அறிக்கையிடுவேன். நீர் என்னை ஒளிர்வித்தால் என்னை குறித்த அறிவை நான் பெற்றுள்ளேன். எனது இருள் உம்முகத்தின் முன்பு உள்ள நடுப்பகலின் கதிரவனைப் போல் மாற்றப்படும் வரை நான் இன்னமும் பெறவில்லை என்ற என்னை பற்றிய அறிவு என்னுடையதாக ஆகாது. ஆயரான புனித அகுஸ்தினார் எழுதிய பாவ அறிக்கைகள். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரை, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்.
இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுகள். நம் துன்பங்கள் மன உறுதியையும், மன உறுதி தகைமையையும், தகைமை எதிர்நோக்கையும் விளைவிக்கின்றன. அந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அதே தூய ஆவியாரின் வழியாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய மனக்குழப்பங்கள் எளிதானவை, குறுகிய காலம் மட்டுமே நீடிப்பவை என்பதை நாங்கள் உணர செய்தருளும். நாங்கள் உம்மோடு எம் விண்ணக வீட்டை அடையும் பொழுது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவை ஒன்றும் இல்லாமையே என்பதை நாங்கள் அறிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். தனிமையில் வாடுவோர், அன்பை இழந்தோர், நண்பர்களை இழந்தோர் ஆகியோருக்கு துணையாக வந்தருளும். உமது அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மற்ற சகோதரர் சகோதரிகள் மேல் அக்கறை கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தணித்தருளும். நாங்கள் உமது மென்பண்பை பின்பற்றி உம்மைப்போல் இதயத்தில் தாழ்ச்சி உடையவர்களாக செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களை உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாக்கும். ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பை தாராளமுள்ளதாகவும் நேர்மையுள்ளதாகவும் ஆக்கியருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, நம்பிக்கை எனும் உமது கொடையை எம்மில் அதிகரித்தருளும். இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருக செய்வதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.